பார்த்துருப்பீங்க. கதையெல்லாம் நிஜம் சொல்லுவாங்க, சொல்லதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வருவாங்க, பிரச்சனையோடு வருவாங்க. அவங்க பிரச்சனை உண்மையா அப்படின்றதே நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவியே உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு சந்தேகம்லாம் வரும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது. அதே மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக மிஸ்டர் புருஷோத்தமன் சார், மிஸ்டர் சுப்பிரமணியன், நானும் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரச்சனைன்றது மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லாத மனிதனே இருக்கவே முடியாது. பிரச்சனை தீர்க்க முடியாதது. அந்த பிரச்சனையை நிரந்தரமாக்குறதும் தற்காலிகமாக்குறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. நிரந்தரமாக்கினா நம்ம நோயாளியா இருக்கும், தற்காலிகமாக்கி அதுல இருந்து தப்பிச்சு வாழ்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதாங்க வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சிக்கு பிரச்சனையோடு வரக்கூடிய கணவன் மனைவியை நாங்க அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்த்து அவங்கள சந்தோஷமா வழி அனுப்புறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். மேலும் நேர்களே, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தவங்க பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு ரொம்ப வேகமா டிவி முன்னாடி உட்கார்ந்து பாக்குறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய பேராதரவு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணம். அதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு பெண் வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். வாங்கம்மா, வாங்க. என்னம்மா கண்ணை கசக்கிட்டே வரீங்க? பாத்தீங்களா, இதுதாங்க இன்னைக்கு தமிழ் பெண்களோட நிலைமை. டிவில ஷோ நடக்கட்டும், வீடியோ ஓடிட்டு இருக்கு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, தன்னுடைய மேக்கப் கலையும் கூட நினைக்காம கதறி கதறி அழறதாங்க இன்னைக்கு பெண்களோட நிலைமையே. உட்காருங்கம்மா, சொல்லுங்கம்மா. பாருங்க, தூசிங்கிறாங்க. இந்த கண்ணுல தூசிய தன்னுடைய கண்ணீரை விட தூசி மாதிரி சொல்றாங்க பாருங்க. இதுதாங்க பெண்களுடைய ஒரு சிறப்பாக. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? இல்லம்மா, ஏதாவது பிரச்சனை இருக்கு, யோசிச்சு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? நீங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை சொன்னாதான் அதை நாங்க ஒரு பெருசா ஊதி உங்களையும் ஒரு வழிபடி கொஞ்சம் தூரம் சாக முடியும், பாக்குறவங்களே ஒரு வழி பண்ண. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருமா? அவரை பத்தி பேசாதீங்க மேடம். ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு மேடம். அடிச்சுட்டு போய் குடிப்பாரு, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் மேடம். ஒரு நாள் மேடம் தாலி செயினை அது ஓடிட்டாரு மேடம். தாலி செயின் எத்தனை பவுனா? 3 பவுன் மேடம். 3 பவுனா? என்ன அநியாயம் சார் இது? 3 பவுன் அழகா ஒரு அட்டி எல்லாம் பண்ணலாம். அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். வேண்டாம், விடுங்க மேடம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்கம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலே அவரை கூப்பிட்டு விசாரிச்சு சேர்த்து வைக்கிறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க. கூப்பிடுவோம் மேடம். வேணாம் மேடம். ஒரு நாள் அவர் தாலி செயின் அடுத்து ஓட்டார் மேடம். பின்னால் அறுவாலை தூக்கி ஓட்டணும் மேடம். இல்லம்மா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, அவரை கூப்பிட்டு விசாரிக்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா விடுங்க மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவரை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். சார் வாங்க சார். ப்ரூ சார் வாங்க சார், உட்காருங்க சார். இல்லை சார், இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா சார்? உங்களுக்கே அநியாயமா தெரியலையா சார்? இந்த அம்மா குடிச்சிட்டு அடிச்சிருக்கீங்க, அது கூட பரவாயில்ல சார். அதே சார் அடிச்சுட்டு போய் குடிச்சிருக்கீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு முன்னாடி வாங்க பண்ணுவாங்க, அத மாதிரியா? அநியாயமா இல்லை சார்? அடிச்சதே இல்லை மேடம். எப்படி சொல்றாரு மேடம்? என் புருஷன் என்ன அடிப்பார் மேடம், உதைப்பாரு, கொடுமைப்படுத்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். அடிக்கிற கைவாக அணைக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. யார் வந்தாலும் என்னதுனாலும் சேர்த்து வைக்கிறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். நான் கேட்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருமா சார். இந்த அம்மா கூட உங்களுக்கு வாழ்றதுக்கு இஷ்டமா? உங்க கூட வாழ விருப்பம் மேடம். எங்களை சேர்த்து வைங்க. இதெல்லாம் சகஜமா. ஒரு ஒரு புருஷன் குடிச்சிட்டு ஒரு அடிச்சான்னு வச்சுக்க, நீ திருப்பி அடிக்கலாம். அவனை துப்பாக்கி வச்சு கூட சுடலாம். ஒரு கணவன் மனைவியை குடிச்சிட்டு அடிச்சா திருப்பி அடிக்கலாம், துப்பாக்கி வச்சு சுடலாம். இதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு. எந்த நீதிமன்றத்துல எந்த தீர்ப்பா இருக்கட்டும், நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு இது.
மனம் திருந்தி வந்திருக்கேன்னு இருக்காரு. தமிழர்களுடைய பண்பாடு மறத்தலும் மன்னித்தலும் தான். அதுவும் மன்னிக்கிறது நம்ம தமிழ் பெண்களுக்கு ஒரு சிறப்பான பண்பாடுமா. மேடமா மேடம் என்ன அவர் நல்லவரா கெட்டவரா இல்ல குடிக்கிறாரா இல்ல வேலைக்கு போறாரா இல்ல வேற பொண்ணுங்க கூட எல்லாம் தொடர்பு பாருங்க எவ்வளவு ஆணித்தரமா எவ்வளவு திறமையா கேட்க இவங்களோட வளர்ந்து என்ன சார் கேடு. இந்த மக்களை நீங்க சாட்சியா வச்சுட்டு இவங்க கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, நீங்க வேலைக்கு போறீங்களா, தனியா இருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு அவங்க கேட்கறாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் இந்த மக்களை சாட்சியா வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. இல்லை மேடம், இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். நான் தனியாக தான் தங்கி இருக்கேன். எனக்கு கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் முடிக்கிறது எங்களை சேர்த்து வைங்க மேடம். சார் அதுதான் இந்த நிகழ்ச்சி இருக்காங்க. அவசரப்படாதீங்க சார், கண்டிப்பா நாங்க சேர்த்து வைப்போம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. என்னம்மா மேடம் மேடம் கொஞ்சம் யோசிமா, கொஞ்சம் அமைதியாயிரு. மேடம் ஒரு சின்ன சந்தேகம். சார் நிகழ்ச்சியே முடிய போகுது சார். வெண்ண கரண்ட் வரும்போது தாலி உடஞ்ச மாதிரி இப்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, என்ன சந்தேகம்? என்னது? என்னது பேர் என்னவா? நான் இந்த பக்கம் வந்துட்டே இருந்தேன் மேடம். உள்ள ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஒரு பெண்ணுக்கு கணவனா நடிக்கணும்னு சொன்னாங்க. நான் நடிக்கிறதுக்காக தான் மேடம் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன சார் நீங்க இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நான் உண்மை பேசுறீங்க, இந்த அம்மானா மேடம் 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 அப்படிங்கிறாங்க. சரி என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு சூப்பர் எடிட்டர் கிடைச்சிருக்காரு. நல்லா எங்க வெட்டணும் எங்க ஒட்டணும்ன்றது அவருக்கு தெரியும். சூப்பரா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரு. ஏன்னா நம்ம மாசம் மாசம் பார்த்துட்டு இருக்கோம். கேமரா ஆன், லைட்ஸ் ஆன். சார் உங்க பிரச்சனை தீர்ந்தாச்சு சார். நீங்க 2 பேரும் போய் சந்தோஷமா வாழலாம். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.